இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமை, துவதியை, திருதியை அப்படின்னு திதிகள் வந்து ஆரம்பிக்கும். சித்திரை மாதம் கடைசி அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து 3வது நாள் அது வந்து திருதியை திதியாக வரும். அந்த நாள் தான் அக்ஷய் திருதியை அப்படின்னு நம்ம நாட்டில் சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த தடவை நீங்கள் அக்ஷய திருதியை மிஸ் பண்ணாலும் அடுத்த தடவை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த முக்கியமான நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கும் உங்களோட வம்சத்துக்கும் வந்து கடவுளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அக்ஷயா அப்படின்னா வற்றாத நீடித்த வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் தான் சூரியனும் சந்திரனும் உச்சத்தில் இருக்கும். நம்ம ஆத்மாவுக்கு காரணமான சூரியனும் நம்ம மனதுக்கு காரணமான சந்திரனும் வந்து உச்சத்தில் இருக்கும்போது நாம் செய்கின்ற காரியங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு, இறைவனோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு நாளை வந்து நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இந்த 2024 வருஷம் மே 10 வந்து அக்ஷய திருதியை வருது. இந்த நாளில் எந்தெந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மே 10 காலையில் 4:17 இந்த திருதியை திதி வந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து மே 11 காலையில் 2:50 வந்து இந்த திருதியை திதியை வந்து முடியுது. பூஜைகள் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக காலையில் 5:48 மதியம் 12:23. இந்த நேரத்தில் கோவில்கள் போகிறதுக்கும் பூஜைகள் செய்கிறதுக்கும் தானங்கள் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சரியான நேரமாக வந்து இந்த அட்சய திருதியை முகூர்த்தம் வந்து இருக்கும். இந்த நாளில் நடந்த முக்கியமான விஷயங்களை வச்சு நம்ம இந்த நாளில் எது பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெளிவான குழு கிடைக்கும். திரேதா யுகம் ஆரம்பித்த நாள் இந்த நாள் தானா? இந்த திரேதா யுகத்தில் தான் ஸ்ரீராமர் அவதாரமாக வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படி தர்மத்தை வந்து கடைப்பிடிச்சு வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டினது. இந்த நாளில் தான் ஜமதக்னி முனிவரோட ரொம்ப பராக்கிரமமும் ரொம்ப சக்தியும் கோபமும் நிறைஞ்ச பரசுராமர் வந்து அவதாரம் பண்ண நாள். இவர் தான் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் வந்து குருவாக இருந்தவர். தான் கற்றுக்கிட்ட கல்வியையும் வித்தையும் வச்சு நேர்ம வழியில் இல்லாமல் மக்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு பண்ணி அதர்ம வழியில் இருந்த 21 தலைமுறை மன்னர்களை விதவிதமாக மதம் பண்ணி உலகத்துக்கு அமைதியை வந்து கொடுத்தவர். பூமியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே மோட்சம் கொடுக்கறதுக்கு கங்கை பூமிக்கு வந்த நாள். பாண்டவர்கள் வனவாசம் போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதுக்கு அந்த வனத்தில் இருந்த நிறைய முனிவர்கள் வந்திருக்காங்க. எப்போ முனிவர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வரவங்களுக்கு எல்லாமே வந்து சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உபசரணம் பண்ணுறதுக்கு பாண்டவர்களுக்கு வந்து வழி இல்லாததுனால கிருஷ்ணனோட வழிகாட்டுதல் படி சூரிய பகவானை வேண்டி பாண்டவர்களுக்கு கிடைச்சது தான் இந்த அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் இந்த நாள் தான். காசியில் இருக்கிற அன்னபூரணி தேவிக்கிட்ட காசி விஸ்வநாதர் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் பிச்சை கேட்டிருக்காரு. சிவபெருமானுக்கு அன்னபூரணி தேவி தானம் கொடுத்த நாள் இந்த நாள் தான். குடும்பத்தோட வறுமையை தாங்க முடியாமல் குசேலரோட மனைவி அவரோட நெருங்கிய நண்பரான கிருஷ்ணன் கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக குசேலரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. குசேலரோட உண்மையான பேர் சுதாமா. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு இருக்கிறதுனால தான் அவருக்கு குசேலர்னு பேர் வந்துச்சான். குசேலரோட வீட்டில் சாப்பாட்டுக்கே பெரிய பஞ்சம். அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தும் நண்பனை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த கொஞ்சம் அவுளில் இருந்து இவர் கொஞ்சோன்னு எடுத்து அவரோட கிழிஞ்ச துணியில் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு கிருஷ்ணனை போய் பார்க்க போயிருக்காங்க. நம்மளை கண்ணன் ஞாபகம் வச்சுருப்பானா, நம்மளை மதிப்பானா, கண்ணன் பெரிய அரண்மனையில் இருக்காருன்னு குசேலருக்கு தெரியும். நாம் இப்படி கிழிஞ்ச துணியை போட்டுட்டு போயிட்டுருக்கோம். அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு சங்கடத்தோடு தான் குசேலர் அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே குசேலரை பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். குசேலரை கூப்பிட்டு உட்கார வச்சு ருக்மணி தேவி தண்ணி ஊற்ற கிருஷ்ணரே குசேலரோட பாதத்தை கழுவுறாரு. குசேலருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் கொண்டுட்டு வந்த அவளை கிருஷ்ணனுக்கு கொடுக்க சங்கடப்பட்டுட்டு அந்த அவளை கொடுக்காம மறைச்சிடுறாரு. என்ன குசேலா, என்னை பார்க்க வரும்போது எனக்கு எதுவும் கொண்டு வரலையான்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்க குசேலர் ஏதோ சொல்லி மழுப்புறாரு. அப்புறம் கிருஷ்ணரே அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த முடிச்சு அவுத்து அந்த அவளை எடுத்து வாயில் போடுறாரு. அப்படி வாயில் போட்ட அந்த நிமிஷம் குசேலர் வீட்டில் வந்து குமிஞ்ச செல்வத்துக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
கிருஷ்ணர் குசேலரோட அவளை எடுத்து வாயில் போட்ட நாள் இந்த அக்ஷய திருதியை. ஆதிசங்கரர் குழந்தையா குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது வழக்கம். தான் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்த உணவை மற்ற மாணவர்கள் கூட பகிர்ந்து அன்னைக்கான சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் பிக்ஷை எடுக்க போகும்போது ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் பிக்ஷை கேட்குறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி வீட்டில் இருந்தே இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அக்கம் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி வேகமாக தேடுறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வறுமையோட உச்சகட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை, கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டை தேடி ஒருத்தவங்க பிக்சைன்னு சொல்லி கேட்டு வரும்போது, தானம்னு கேட்டு வரும்போது, நம்மளால் முடிஞ்ச தானத்தை கொடுக்கறது நம்ம நாட்டோட தர்மமாக இருக்குது. அதனால் அந்த அம்மாவும் தேடி பிடிச்சு அலைஞ்சு ஒரு நெல்லிக்கனி, அது பாதி வாடி போன ஒரு மாதிரியான நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஆதிசங்கரர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்ததுமே அந்த அம்மாவோட ஏழ்மை நிலை சங்கரருக்கு புரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த ஏழ்மை தீர்றதுக்கு கனகதார ஸ்தோத்திரம் பாடுறாங்க. அப்புறம் தங்க நெல்லிக்கனியாக அந்த வீட்டில் விழுந்தது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த நாளில் தானம் பண்ணுறது தான் நமக்கு எல்லா வகையான செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நமக்கு ஒரு குழு கிடச்சிருக்கும். மற்ற ஜீவன்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் எதிர்பார்க்காம நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம தானமாக கொடுக்கும்போது நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்குறாங்க. தானத்துக்கும் உதவிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம நாம் ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு உயிருக்கு நாம் கொடுக்கறது தானம். நம்ம இந்த காரியம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலனை மனசில் வச்சு நம்ம பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அது பேர் ஒரு உதவி. இந்த அட்சய திருதியில் தானம் கொடுக்கறதுக்கு நிறையா செலவு பண்ண வேண்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான செலவில் கூட தானம் பண்ணலாம். இந்த மே 10, 2024 அன்னைக்கு அட்சய திருதியை முகூர்த்தம் காலையில் 5:48 மதியம் 12:23 வரைக்கும். இந்த நேரத்துக்குள்ளே ரொம்ப எளிமையான தானம் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் கோலம் போடும் போது அந்த கோலத்துக்கு மேலே பச்சரிசி மாவில் ஒரு சின்ன தாமரை பூவோ இல்லைனா அது ஒரு சின்ன குட்டி கோலம் ஏதாவது ஒன்று போடுறதோ இல்லை குட்டி கிருஷ்ணன் பாதம் மாதிரி வரைகிறதோ இந்த மாதிரி பண்ணலாம். இது உங்கள் வீட்டு பக்கம் ஏதாவது குட்டி கோழிகள் இருந்தாலோ இல்லைனாக்கா எறும்புகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆகாரமாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான சின்ன தானம் தான். வீட்டுக்கு வெளியிலையோ இல்லைனா வீட்டு மாடியிலையோ நம்ம காலை சாப்பாடு சமைச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாடை நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் மற்ற உயிர்களுக்கு, அதாவது காக்கைகளுக்கு இல்லைனாக்கா வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா நாய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி போய் வைக்கலாம். சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வர பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது முக்கியமாக நம்ம மனசில் இருக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ணுறோமோ நமக்கு நிறையா பலன் கிடைக்கும், நமக்கு நிறையா புண்ணியம் சேரும், அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லாமல் எப்படி வேப்ப மரம், அரச மரம் இதெல்லாம் சாக்கடையில் முளைச்சி வந்தாலும் யாருமே தண்ணி எனக்கு ஊற்ற மாட்டேங்கிறாங்க, நான் யாருக்குமே பலன் கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்துக்கு பிராணவாயு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் மற்றவங்க தன்னை கவனிக்கலைனாலும் தன்னால் முடிஞ்ச நல்லதை இந்த உலகத்துக்கு கொடுக்குற அந்த உயர்ந்த தன்மை இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்டில் நாமளும் நம்மளால் முடிஞ்சதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம், மற்ற உயிர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் பண்ணும்போது கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கிறத நம்ம உணரலாம். கோதானம் பண்ணுறது இல்லைனா கோயில்களில் இருக்கிற பசுமாடுகளுக்கு கொண்டு போய் கீரை கொடுக்கறது இல்லைனா காய்கறிகள் கொடுக்கறது. சில ஊரில் தெருவிலே பசுமாடு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது பசுக்களை பார்த்தோம்னா அதுக்கு நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன காய்கறியோ ஏதோ ஒன்று கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு நிறையா கிடைக்கும். அன்னதானம் போடலாம். கோயில்களில் அன்னதானம் எதுவும் போடுறாங்கன்னா அதுக்கு டொனேஷன் கொடுக்குறோன்னா அதுக்கு டொனேஷன் கொடுக்குறது. இப்போ இந்த வறுத்தெடுக்கிற இந்த வெயில் காலத்தில் எல்லா உயிர்களுக்குமே தாகம் இருக்கும். அதனால் முடிஞ்சால் தண்ணீர் பந்தல் போட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயாக உங்களால் முடிஞ்ச தண்ணீரோ இல்லை மோரோ கொடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு போய் வீட்டு மாடியில் காக்கை இல்லை புறா இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தண்ணி வைக்கலாம். குலதெய்வங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சால் அங்கே போய் அந்த குலதெய்வத்துக்கு வேட்டியோ இல்லை சேலையோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த அட்சய திருதியை கருதப்படுது.
நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் வாங்கலாம். இல்லைனா டெய்லியும் பிரசாதமாக வைக்கிறதுக்கு ஒரு குட்டி வெள்ளி டம்ளர் ஒன்று வாங்கலாம். டெய்லியும் காலையில் அந்த குட்டி டம்ளரில் பால் ஊற்றி வச்சு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா பெருமாளோட ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக நமக்கும் நம்மளோட வம்சத்துக்கும் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஆசீர்வாதம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.